அல்ல, ஒருவருக்கு ஒருவர் நாம் செய்யக்கூடிய முதாக்கரா. இதில் நம்மை பல பேர்களும் ஹஜ் செய்தவர்களும் உண்டு, உம்ராவுக்கு சென்றவர்களும் உண்டு, புதிதாக செல்லக்கூடியவர்களும் நம்மில் உண்டு. ஆதிகள் இதற்கு முன்னால உம்ராவுக்கு முடிச்சவங்க இருந்தா தயவு அப்படி கொஞ்சம் கையை தூக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை காபாவை பார்க்காதவங்க அப்படி கொஞ்சம் கையை தூக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு செல்லும் நசீபை வல்லூரமான அனைவருக்கும் தருவானாக. இந்த வகுப்பை தொடங்கிறதுக்கு முன்னால முக்கியமா நீங்கள் எல்லாம் உங்களுடைய செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருங்க, சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. முதல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுடைய கல்குல காபத்துல்லாஹ் ஷரீஃப் ஆஜராகிறது என்று நினைத்துக் கொண்டு காபாவை பார்ப்பதை போல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளிலே நீங்கள் எதையெல்லாம் மனனம் செய்ய வேண்டும், எதுவெல்லாம் உங்களுக்கு நிபுணம் இருக்கிறது என்பதை ஒரு நினைவூட்டல் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்படும். அதுக்கு முன்னால இப்போ உலகத்தை, துன்யாவை, சொந்த மொத்தம் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா? முதல்ல காபத்துல்லாஹ்வில் ஆஜராயிட்டமா? இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு முறை தல்பியா சொல்றோம். இந்த தல்பியா ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட நாளிலிருந்து போயிட்டு திரும்பி வருவதற்கு மதீனாவை தவிர அதிகமான நேரங்களில் நீங்கள் உச்சரிப்பது இந்த தல்பியா. தல்பியா எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு கைடு புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதுவெல்லாம் நிச்சயமா மனப்பாடம் பண்ணிருக்கு. எது மனப்பாடம் பண்ணணும்? அதுல முதல் இந்த தல்பியா. தல்பியாவை இப்பொழுது ஒரு முறை சொல்லுகிற பொழுது உங்களுடைய மனதெல்லாம் எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. காபா காபா மக்கா காபா அது மாத்திரம் நினைவில் இருக்கு. தல்பியா சொல்லாங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. ஆஜிமார்களே, இந்த தல்பியாவுடைய அர்த்தம் என்னங்க? அல்லாஹ்வே என்னுடைய குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, துன்யாவை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வே என்னுடைய சமூகத்தில் ஆஜராகிற பைக் உனக்கு எந்த இணை துணையும் இல்லை, உனக்கு நிகழ் யாருமே கிடையாது. அல்லாமே எனக்கு எல்லாமே நீதான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், உன்னிடம் சரண் அடைஞ்சிட்டேன், என்னைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். புகழ்ச்சி இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக. புகழ்ச்சி, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் உனக்கு தான். எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ரப்பே இடத்துல ஆதரவு. இந்த கல்வியாவை மனதுக்குள் நிலைநிறுத்தி எப்ப பார்த்தாலும் கல்வியா என்று சொல்லணும். அதற்கு சில சட்டங்கள் உண்டு. கல்வியா யாரெல்லாம் சொல்லலாம், எந்த நிலையில் கல்வியா சொல்லக்கூடாது, இதுக்கும் தனி சட்டங்கள் எல்லாம் உண்டு. இந்த கல்வியா சொல்ற நேரத்துல தான் நம்மிடத்தில் தான் வந்துருவோம். ஏன் எஹ்ராம் ஆடை அணிஞ்சுட்டா இன்ஷா அல்லாஹ் அணிவி காட்டப்படும். எஹ்ராம் ஆடையை போட்டுட்டா நாம முழுக்க நறுமணங்களை பூசக்கூடாது இல்லைங்களா? அதே மாதிரி எந்த உயிரிழத்தையும் கொள்ளக்கூடாது, எந்த சின்ன உயிரினமாக இருந்தாலும் அதை கொள்ளக்கூடாது. அது அல்லாம இந்த எஹ்ராம் ஆடையை போறதுக்கு உண்டான அதுக்கு உண்டான குளிப்புகள், உடலில் மறைமுகமான இடங்களில் இருக்கின்ற எல்லா முடிகளையும் அசுத்தங்களையும் நீக்கி அதற்கு அடுத்து என்ன செய்வோம்? குளியல் எஹ்ராமுக்காக வேண்டிய உம்ராவுக்காக வேண்டிய நிய்யத்தை வச்சு நாம குளிப்போம். குளிச்சு முடிச்சதுக்கு பின்னால
நாம யாரும் ஆடை அணிய நேரத்தையும் நீங்களே தலை சொல்றேன். நான் முதல்ல என்ன செய்வோம், நறுமணத்தை எவ்வளவு வேண்டாம் பூசலாம், அத்தர் நறுமணத்தை எவ்வளவு வேண்டாம் பூசலாம், தலை செய்யலாம், என்ன செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நிய்யத்து வைத்து விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சட்டம். என்ன சட்டம்? உயிரினம் சொல்லக்கூடாது, நறுமணங்களை கொடுக்க. பிளைட்ல போகும்போது இந்த சாப்பிடுறதுக்காக சில இதுகளை கொடுப்போம், கொடுக்கறதுனால கைகள் இருக்காண்டி சில பேப்பர் மாதிரி கொடுப்போம். அது போல வாசனை எலுமிச்சம்பழம் மாதிரி வாசனை முடிஞ்ச வரைக்கும் அதே அவாய்ட் பண்ணி. இந்த இவங்க இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லா வழிகளையும் சொல்லியிருப்பாங்க, அதனுடைய முறைகளையும் சொல்லியிருப்பாங்க. நான் விஷால் அதனுடைய சட்டத்திட்டங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருவோம். அருமைக்குரிய ஆதிகளே, அல்லாஹ்தான உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த இடத்துக்கு போற பாக்கியம் கிடைக்கல. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் எல்லாம் நாம் படித்திருப்போம். என்ன படித்திருப்போம்? ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாமுத்தீன் சரித்திரம் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், எவ்வளவு பெரிய மன்னர். இந்த வருஷம் போற அடுத்த வருஷம் போற இப்படி கடைசி வரை அச்சை செய்யக்கூடிய விஷயம் இல்லை. அதனால நாம பணம் இருக்குது, நாம புறப்படலாம் அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹ்வின் விசேஷ அருள் யாருக்கு இருக்குமோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். அருமைக்குரிய ஆதிகளே, நீங்கள் மனதில் செய்திருக்க வேண்டிய என்ன? தல்பியா சூரா மனப்பாடம். தல்பியா என்கிற இந்த இதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லோருக்கும் அல்ஹம்து சூரா மனப்பாடம் இருக்கும். 2. மூணாவது குல் ஹுவல்லாஹ் என்கிற சூரா மனப்பாடம் இருக்கணும். குல் யா அய்யுல் காஃபிரூன் என்கிற சூரா 4. அதுக்கு அடுத்து 5வது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபி ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த துஆ மனப்பாடம். இதுவெல்லாம் உங்களுக்கு அதிகமா அங்க ஓதிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி 3வது கலிமா 4வது கலிமா இதுவெல்லாம் மனப்பாடத்துடைய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தடவை தவாஃப் முடிச்சதுக்கு பின்னால நீங்கள் மகாமி இப்ராஹிமுக்கு பக்கத்துல இருந்து தொழக்கூடிய 2 ரக்காத் பண்ணுவோம். அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓத வேண்டும். அதற்கடுத்து 2வது ரக்காத்துல அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் ஓத வேண்டும். இப்படி எப்பொழுதெல்லாம் தவாஃப் செய்யும், உம்ரா செய்யும் போது இது தான் ரக்காத். வெறும் தவாஃப் மட்டும் செய்தாலும் தவாஃப் 2 ரக்காத் தொழும்போது அந்த தவாஃபுடைய 2 ரக்காத் என்ன சட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத் அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹனஃபி மذஹபுடைய சட்டத்தின்படி வாஜிபான 2 ரக்காத். அந்த தவாஃப் செய்யும் போது 7வது சுற்று வரவில்லை. 7வது சுற்று வரக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்வோம் சொன்னா, அது கரெக்டா அந்த கிரீன் லைட் இருக்கக்கூடிய இடம் பகுதிக்கு வரும்போது ஒரு தவாஃப் முடியும். 1வது சுற்று எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது எஹ்ராம் அணிந்திருப்பதை இன்ஷா அல்லாஹ் அதை நாம் சொல்றோம். இந்த தவாஃப் 7 சுற்றுகளிலும் 3வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். எந்த துஆவும் தெரியல, உங்களுக்கு வழிகாட்டிகள் புக்கு சின்ன சின்ன புக்குகள் இது மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதுல 1வது சுற்றில் ஓதும் துஆ, 2வது சுற்றில் ஓதும் துஆ, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துஆ இருக்கு. அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். எனக்கு எதுவுமே தெரியலைங்கிறது அப்படின்னா வெறும் 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து 4வது கலிமா சொல்லவாதீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்கிறது சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில சாயை செய்யும் போது பெண்கோட்டம் போடக்கூடிய நேரத்தில் இதை ஓதலாம். அதற்கென்று தனிப்பட்ட துஆக்கள் உண்டு. அந்த துஆ தெரிந்தவர்கள் அதை ஓதலாம். எதுவும் தெரியவில்லை என்கிற பொழுது இந்த 4வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால நாம முதல்ல குளிச்சு முடிச்சிட்டோம். குளிக்க பிறகு என்ன செஞ்சிட்டோம்? நகங்களை வெட்டிவிட வேண்டும், தாடிகளை சரி செய்து கொள்ள வேண்டும், மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுதல், மறைமுகமான கம்கட்டுடைய முடிகளை எடுப்பது, எல்லா முடிகளையும் கலைந்து சுத்தமாகி குளித்ததற்கு பிறகு உம்ராவுடைய நியத்தை தான் குளிக்க. அச்சுடைய நியத்தில் இல்லை. இப்போ அச்சுடைய சட்டங்களை சொல்வது அது அவங்க பேசுவாங்க. இந்த துணிகளை எஹ்ராம் ஆடையை ஒரு தடவை எஹ்ராம் ஆடையை உடுத்தி காட்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களா தான் இருப்பீங்க, அதிகமா போகாதவங்களும் இருப்பீங்க. எப்பொழுதும் அந்த எஹ்ராமுடைய ஆடை இருக்க அது புனிதமானது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது இல்லை. யாரெல்லாம் அந்த ஆலயத்துக்கு செல்கிறார்கள் அவர்கள் மாத்திரமே அந்த எஹ்ராமுடைய ஆடையை அணிகிறார்கள். அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த எஹ்ராம் ஆடை அணிந்ததற்கு பிறகுதான் ஷைத்தான் இப்லீஸ் விடுத்து வருவார். ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு
நாம மக்காவுக்கு ரூமுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷைத்தான் நமக்கு நிறைய பாவத்தின் சிந்தனைகளை போட்டுவான். அவனை அடிக்க போ, அது கேளு, இது கேளு, அநியாயம் நடக்குது, சண்டை போடு, அவனை விட்டாத என்றெல்லாம் ஷைத்தான் நமக்கு என்ன செய்வான்? கோபத்தை வரவழைப்பான். யாரிடத்திலும் சண்டையிட்டு விடக்கூடாது. எஹ்ராமுடைய கோலத்து ஹதீஸில் வருகிறது, நபிமொழிகளில் இடம்பெற்றிருக்கிற செய்தி தெரியுமா? எஹ்ராம் ஆடை அணிந்திருக்கிற நேரத்தில் யார் எந்த பழக்கத்தை கொண்டிருக்கிறாரோ கடைசி வரை மௌத்து வரை அந்த பழக்கம் வந்து விடுவான். உதாரணத்துக்கு எஹ்ராம் இருக்கும்போது சண்டை போடுற பழக்கம் வந்துச்சு, எஹ்ராம் ஆடை போட்டு ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு அப்படி சொன்னா கடைசி காலம் வரை அதுதான் நமக்கு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து நீங்கள் ஹஜ் உம்ராவுக்காக நியத்தை வைத்து விட்டால் தயவுக்கு நியத்தை செய்து கொள்ளுங்கள். நான் யாரிடத்திலும் சண்டை போட மாட்டேன், யாரிடத்திலும் புறம் பேச மாட்டேன், வீண் பேச்சுக்களில் ஈடுபட மாட்டேன். அந்த கல்வியா வந்து அதிகமா சொல்லிக்கிட்டு இல்லைங்களா? அந்த எஹ்ராமுடைய ஆடையை பார்த்துக்க. ஆதி வார்த்தை இந்த எஹ்ராமுடைய ஆடையில நாம கொடுக்கக்கூடிய இந்த உடைகளை சரிசமமாய் கொடுக்கிறோம். இந்த ரெண்டு மார்பு மூளை இருப்பதற்கு இந்த ரெண்டு மூளைகளையும் சேர்த்து ஒன்றாக கொடுத்து கொள்ள வேண்டும். இது நல்லா கவனிச்சுங்க. இதை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த மஜ்லிஸ்ல யாரோ ஒரு மேடம் வாங்க சொல்லி இதே மாதிரி கட்டி காட்டணும். இப்படி வச்சிருக்கனால ஒரே ஒரு மூளை இந்த காரணம் பகுதிய இந்த கம்பட்டு மூளைக்கு இப்படி கொண்டு வந்து இறக்கிட்டேன். பார்த்து இதனுடைய பகுதியில இந்த மாதிரி விழுந்ததுக்கு பிறகு இந்த இதை இங்க வச்சுட்டு கட்டக்கூடாது. இது சரி செஞ்சதுக்குள்ள இதை எடுக்கணும். பார்த்துட்டீங்களா? இது போட்டதுக்கு கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். இப்ப நாம காலை எவ்வளவு தூரத்துக்கு நீட்டினாலும் எவ்வளவு இழுத்தாலும் என்ன செய்யாது, வெளியில எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு தடவை செய்யறேன், நல்லா பார்த்துங்க. நிறைய பேர் கைலி கட்டுற மாதிரி கட்டிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த தவாஃப் இருக்கும்போது சாயை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தொடப்பகுதி இந்த அவுரத்துடைய பகுதியில் வெளியிடுது. நாம சொல்ற மாதிரி இப்படி கட்டிக்கிறோம்னா நமக்கு அவுரத்துடைய பகுதி வெளியில் தெரியாது, ரொம்ப சௌரியமா இருக்கும். இந்த ரெண்டு மூளை பகுதிகளை இப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பகுதி இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த கண்கட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டு கையை கீழே இறக்கிட்டோம். இப்ப இந்த கையை கிழக்கு எழுத்து வந்துட்டு நம்ம சௌரியத்துக்கு அது மாதிரி வச்சுட்டு நாம் இந்த பகுதி வலது பக்கத்துல இதை வச்சுட்டு எடுத்துருக்கோம். இது அளவுக்காக வேண்டி கரெக்டா உழுதுக்காக இதை நல்லா பிடிச்சதுக்கு பிறகு இதை எடுத்துருக்கோம். இப்ப நல்லா டைட்டா கட்டினதுக்கு பின்னால இது கொஞ்சம் நல்லா சரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே மேலே எல்லா பகுதியும் பார்த்துக்கணும். யாரோ ஒருத்தர் கட்டிக்காரமா மஜ்லிஸ் யாரோ வந்துருவாங்க. யாரோ பிராக்டிஸ் எடுத்துருக்கீங்க. இடது பக்கத்தினுடைய கார்னர் பகுதியை வலது கையோடைய கம்கட்டு கீழே வந்தோம். கை கீழே, இந்த கை கீழே இன்னொரு கட்டி காமிச்சா
சொன்ன விஷயத்தை தயவு செஞ்சு வளர்ந்துடாதீங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னர் பகுதியை கம்கட்டிக்கிட்ட வச்சுட்டு கையை இறங்கி கையை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு சௌரியமா தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தான் கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். அதை கட்டி நீரை மேல போட்டு உம்ராவுடைய சொல்லி முடிச்சிடலாம். ஆஜர் எல்லாம் குழந்தை செய்யலாம். யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உம்ராவுடைய சட்டம் ஆரம்பமாச்சு. உம்ரா எப்படி செய்யறது சொல்லிட்டு நம்முடைய பயான் முடிச்சிருவோம். இது பயான் அல்ல ஆரம்பத்தை சொல்லிட்டு இது உங்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுது. அதுக்கு 2 கார்னர் பகுதி இங்க விட்டுட்டாச்சுக்கலாம். இதை கம்கட்டு கீழே கொண்டு வந்துட்டு இதை கொண்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு இதை வெளியில் எடுத்தாலும் இப்படி வச்சுக்கலாம். உள்ளது உங்களுக்கு சௌரியத்தில் அது மாதிரி இப்படி வச்சுட்டாலும் சரி. இது கீழே உடத்தியாச்சு. மேல இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இது சாதாரணமா போட்டுட்டா போதும். பெண்களுக்கு யஹராம் என்பது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை தான். அது என்னன்னு சட்டங்களை இன்ஷால்லா சொல்லிடுவோம். மேல இந்த துணியை போட்டு எப்போ போல இங்கிருந்து போறப்போ சாதாரண போட்டுக்கலாம். இந்த காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள நுழையும் போது ஒரு சட்டம் இருக்கு. இன்ஷால்லா அந்த இடம் வரும்போது சொல்லுவோம். அருமைக்குரிய ஹாஜிகளே, இந்த பகுதியை மேல் பகுதியை அப்படியே கீழே இறக்கிடணும். இறக்கி வலது கை தோல் பஜாம பார்த்தீங்களா, இது வெளியில தெரியுமா இப்படி போட்டு இது எங்க இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் ஏறி உட்கார்ந்ததுல இருந்து மக்கா போற வரைக்கும் சாதாரண மேற்கோள் காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யணும், வலது தோல் உதவு. இதுல இல்திபா என்று ஒன்று இருக்கிறது, ரமலி என்று ஒன்று இருக்கிறது. கூட்டம் கடுமையாக இருக்கிற நேரத்தில் கூட்ட நெரிசலில நான் ரமலி செய்வேன். அப்படிங்கிறது என்ன, துள்ளி குதிச்சு கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். ஓடுறது அல்ல, அது கொஞ்சம் இடம் காலி இருக்கும்போது மாத்திரமே அப்படி செய்ய முடியும். இந்த தல்பியாவுடைய சமயத்திலேயும் ஹரம் ஷரீஃபுக்குள்ள தவாஃப் செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயும் பெண்கள் குரலை உயர்த்தக்கூடாது. அவங்க வல்லமா அவங்களின் நர்சுக்கு கேட்க அளவு பெண்கள் சத்தங்களை உயர்த்தி ஆண்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லும். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம வீட்டிலிருந்து புறப்படும் போது 2 ரக்காத்து தொடங்கணும். முதல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த ஞாபகத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். 2 ரக்காத்து சுக்ரியா நபி கொடுத்துட்டு அடுத்து நாம என்ன செய்யறோம், வீட்டுல இருந்து இந்த ஹராமுடைய போட்டதுக்காக வேண்டி போட்ட ஸ்பாட்ல நியத்து வைக்கிறதுக்கு முன்னால் நான் ஷாப்பா முதல்ல 3 தல்பியா சொல்லணும். நியத்து வைத்ததுக்கு பின்னால் தல்பியா சொல்லணும். எல்லோரும் நியத்து வடபாடு இருக்கும். திரும்ப சொன்ன கவனிங்க. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. இறைவா, நான் உம்ரா செய்வதற்கு நான் நியத்து செய்து விட்டேன். இந்த அமலை எனக்கு லேசாகி இந்த அமலை கபூல் செய்வாயாக. நான் முதல்ல ஃபோன் பண்ணியிருப்பேன், ரீசார்ஜ் இல்லையா, சரி ஃபோன் பண்ணிங்க அப்படி இருந்தது. சொல்லிட்டு வீட்டுல இருந்து புறப்படணும். இப்ப வீட்டுல இருந்து புறப்பட்டு நீங்க இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட் வர்றீங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தேதிப்படி நேரத்தின்படி கரெக்டா அந்த HMS மண்டபத்தில் மீகாத் அப்படின்னு ஒரு நபிசல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. எந்த இடத்தில் நியத்து வைக்கிறோம் உம்ராவுக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல ஃபோன் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இருந்து புறப்படக்கூடியவங்களுக்கு ஏலம். உதாரணமா சவுதியா பிளைட்ல ஒரு 6 மணி நேரம் பறக்கும் சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மணி நேரத்துக்கு பின்னால பிளைட்ல விமானத்துல உங்களுக்கு அறிவிப்பு செய்யும். என்ன அறிவிப்பு, மீகாத் வருகிறது அப்படிங்கிற நேரத்தை நியத்து. இப்பொழுது ஒரு சந்தேகம், ஒரு சட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நாம அந்த இடத்துல தூங்கிட்டோம், மீகாத் வரும்போது நியத்து சொல்லாம விட்டுட்டோம், அது குற்றமாயிருமே, அதுக்கு ஒரு தப்பு கொடுக்கும். என்ன செய்யறது? அப்ப ஃபிளைட்ல ஏறி உட்காரும் போது நியத்து வைப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா அப்படின்னா அனுமதிக்கிறது. நியத்து செய்து வீட்டுல இருக்குது, கையில கிடைத்ததற்கு பின்னால் நம்முடைய லக்கேஜ்கள்லாம் ரூமில் அறையில் வைத்ததற்கு பிறகு நம்முடைய அழைத்து செல்லப்படும். காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ளே காபா ஷரீஃபுல நுழையக்கூடிய இந்த நேரத்தில்
நாம் எல்லா பள்ளிகளிலும் நுழையும் பொழுது வலது காலை முன்வைத்து பள்ளிவாசல் என்ன துவாவதும் அல்லாஹும் மக்ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக இந்த துஆவை ஓதும். இப்ப அது ஓதற்கு வழி இல்ல. காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல நுழையும் போது நாம இதை ஓதுறோம். ஆனா ஒரு சட்டம் மட்டும் அந்த இடத்துக்கு வராது. என்ன சட்டம் அப்படின்னா தஹியத்துல் மஸ்ஜித் காரிக்கை நபி தொழுதுங்களா அந்த தொழுகை காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல கிடையாது. அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய முதல் தவாப் இருக்கிறவா தவாஃபே குனூபில் அது இணைந்த விடம் சேர்ந்து. அதனால அந்த தவாஃப் செய்யறதுக்காக நுழையும் போது எல்லாரும் அந்த நியத்து சொல்லுங்க அல்லாஹும்ம மக்ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவை ஓதிக்கிட்டு உள்ள நுழையும் போது நமக்கு ஒரு பை கொடுத்திருப்பாங்க, செப்பல் பை. அந்த இடத்துல செப்பலை நல்லா தட்டி அந்த இடத்துல ஏதாவது ஸ்டாண்டர்ட்ல வச்சோம் சொன்னா எல்லா விதத்திலும் இடையூறு தேட்டத்துக்கு 1 மணி நேரம் போயிடும். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லக்கேஜில் நாம் அந்த செப்பலை எடுத்து வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் நுழைய வேண்டும். நுழையும் போது நமக்கு வழிகாட்டுப்படி கூட வருவாங்க, சொல்லுவாங்க தலையை நிமிரட்டாமல் தலையை குனிந்தவாறே வாருங்கள். நாம 79வது கேட்டு வழியாகவும் நுழையலாம், 1வது கேட்டு நம்பர் வழியாகவும் நுழையலாம். பாபுல் மலிக் அப்துல் அசீஸ் என்பார்கள், அது பாபுல் மலிக் அப்துல் ஃபஹத் என்று சொல்வார்கள். இப்ப பகது கேட்டு வழியா போறதா 79, அப்துல் அசீஸ் கேட்டு வழியா நுழையதா இருந்தா 1ஆம் நம்பர் கேட்டு. நாம இப்ராஹிம் கலீல் ரோட்டு பகுதியில் இருக்கவங்க இந்த கேட்டு வழியா தான் வருவாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் கலீல் ரோட்ல இருக்க 1ஆம் நம்பர் கேட்டு வழியா நுழையலாம். நுழையும் பொழுது காபத்துல்லாஹ் ஷரீஃபும் மதாபுடைய குரோல் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் எல்லாரும் தலையை குனிந்து கொண்டு தல்பியா சொல்லிக் கொண்டே வர வேண்டும். தலையை தூக்குங்கள், காபா தெரிகிறது அப்படி சொல்லும் போது தலையை தூக்கும். எல்லாரும் ஏன் தலையை கீழே தாழ்த்த சொல்றாங்க அப்படின்னா காபத்துல்லாஹ் ஷரீஃபை பார்க்கிற நேரத்துல எல்லாரும் என்ன நியத்துல முதல் தடவையா பார்க்கிறதா. ஒருத்தர் 50 தடவை 20 தடவை அம்ராஜுக்கு வந்திருப்பார். இப்பொழுது பார்க்கும் பொழுது முதல் தடவை பார்ப்பதை போன்ற உணவு தான். எல்லா ஹாஜிகளும் காபாவை பார்க்கிற நேரத்துல மழை நிறைந்த வெள்ளம் போல அப்படியே கண்ணிருந்து தண்ணீர் துளிகள் தாரை தாரையா வரும். ஏன் அழுகிறோம் தெரியாது, எதற்கு அழுகிறோம் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவை பார்க்கிற முதல் பார்வையில் எந்த துஆவை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த துஆ உடனுக்குடன் கபூலாம். வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு காபாவை முதல்ல பார்க்கணும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அந்த நேரத்தில் கஞ்சத்தனத்தை காட்டிடக்கூடாது, சுருக்கமாக கேட்டு விடக்கூடாது. எதை கேட்டாலும் கிடைக்கும். சஹாபாக்கள் எத்தனை பேர் மத்தாப்புடைய பகுதியில காபா ஷரீஃபில துஆ செஞ்ச அனைத்தும் கிடைக்கும். ஒரு சஹாபி துஆ செய்வார்கள், நபி மொழிகள் என்ன பெற்றிருக்கிறது, யா அல்லாஹ் மிகப்பெரிய பேரழகா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய மன்னன் அவர் பிள்ளையை மனமுடிக்க வேண்டும் என்று துஆ செய்வார். அந்த துஆ கபூலாகும். ஒரு சஹாபி கேட்டிருக்கிறார்கள், எனக்கு இந்த ஆட்சி வேண்டும், இந்த இடத்தில் இடம்பிடிக்க வேண்டும் கேட்டார்கள், கிடைத்தது. யார் எதை கேட்டாலும் கிடைக்கிறது இடம் புனிதமான காபா. அப்ப அந்த இடத்துக்கு போகிற பொழுது நாம முதல்ல தர்தீபா எழுதி வச்சிருக்கோம். நாம என்னென்ன கேட்கலாம், எவ்வளவு. இப்ப காபாவை பார்க்கிற முதல் பார்வையில கேட்கிறோம் கபூலானா அதுக்கு ஒரு நேரம் இருப்பா இல்லையா? அதற்கு சில அளவுகள் சொன்னாங்க ஆடி பெருந்தலைகள். கண்ணை சிமிட்டாம காபாவை பார்த்துட்டோம், கண்ணை சிமிட்டாம எவ்வளவு நேரம் இருப்போமோ அதுவெல்லாம் கேட்கறது அத்தனை கிடைச்சிடும். அதற்காக வேண்டி தொடர்ந்து கண்ணு சிமிட்டிட்டோம், அடுத்து கேட்க இல்ல கேட்க வேண்டும். எவ்வளவு நேரம் அழுகை வருகிறதோ அழுக வேண்டும், எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ எல்லாவற்றையும் கேட்டு முடிக்க வேண்டும். இப்பொழுது நாம காபத்துல்லாஹ் ஷரீஃபை பார்த்து முதல் ஓதக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம زد هذا البيت تشريفا وتكريما وتعظيما ومحابة ورفعة. இந்த துஆ உங்களுக்கு வழிகாட்டி புத்தகம் கொடுத்திருப்பாங்க. அந்த துஆவை மனப்பாடம் பண்ணிக்க. இல்லையா மனப்பாடம் பண்ண முடியல, தமிழ்ல கீழே கொடுத்திருப்பாங்க. அதை சித்த புக்கு வடிவத்துல கழுத்துல கயிறு மாதிரி மாட்டி ஐடி கார்டு மாதிரியே தொங்க விட்டுருப்பாங்க. காபா பார்க்க அதை எடுத்து வைத்துக் கொண்டு ஓதணும். தமிழர்களை இது நான் ஓதுற துஆவுடைய அர்த்தம், யா அல்லாஹ் இந்த கண்ணியமான இந்த காபத்துல்லாஹ் ஷரீஃபை நீ கண்ணியப்படுத்து. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்து. கண்ணியத்தை, உயர்வை, மகத்துவத்தை எல்லாவற்றையும் கொடு என்பதுதான் இதனுடைய பொருள்.
இதை ஓதி முடித்துதான் நாளங்களில் சேர்ந்து வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்கிற இந்த துஆவையும் சேர்த்து ஓதி கொள்ள வேண்டும். காபாவை பார்த்து இந்த துஆ ஓதி முடிச்ச பொழுதுதான் நாம் அடுத்த கேட்க வேண்டிய எல்லா துஆவையும் ஓதிவிட்டு அதுக்கடுத்து கூட்டாக சேர்ந்து துஆ செய்யலாம். துஆ செய்து முடித்ததற்கு பிறகு உம்ரா இப்பொழுதுதான் ஸ்டார்டிங் ஆகும். இப்பொழுது காபா மத்தாஃபுடைய பகுதியில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் எங்க போறோங்க? வலது பக்கத்துக்கு. வலது பக்கத்துல கிரீன் லைட் இந்த இடத்துல இருக்கும். எந்த இடத்துல கிரீன் லைட் இருக்கோ அதுக்கு மேல எதுக்கு அங்க போட்டுருக்காங்க? ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற அந்த மூலை இருக்கும் அல்லவா, அந்த மூலை இருந்து நேர் திசையில் மேலே பார்த்தால் பச்சை விளக்கு கிரீன் லைட் எரியும். அங்கிருந்தா உம்ரா ஸ்டார்டிங். உம்ராவை தொடங்குறதுக்கு முன்னால அந்த இடத்தில் எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால லொஹருடைய பரது ஆண்டு இருக்காது, கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக நியத்து செய்யணும். அந்த மாதிரி நியத்து தவாஃப் ஆரம்பிக்கும் போதும் சொல்லணும், சஃபா மர்வாவில் சாயை தங்கோட்டம் ஓட ஆரம்பிக்கும் போதும் நியத்து சொல்லலாட்டி அந்த அமல் கபூலியத் கிடைக்கிறது. அதனால அந்த எப்படி நியத்து செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ்வின் உரியது உம்ரா தோன்றணும். அதே மாதிரி இங்க அல்லாஹும்ம இன்னி உரியது தவாஃப மனப்பாடத்தில் எல்லாத்துக்கும் அல்லாஹ் இன்னி உரியது தவாஃப பைன என்ன செய்யறேன்? சபஅத் அஷ்வாத் லில்லாஹி தஆலா. யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாஹ் ஷரீஃப 7 தடவை வலம் வருவதற்கு தவாஃப் செய்வதற்கு நான் நியத்து செய்கிறேன். இந்த அமலை லேசாக்கிட்டா இந்த அமலை கபூல் செய் அப்படிங்கிற துஆ ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு 4 மூலை இருக்கும். ஒவ்வொரு டைம்ல 4 மூலை இருக்கிற மாதிரி காபத்துல்லாஹ் ஷரீஃப் என்கிறதுக்கு மொத்தமே 4 மூலைகள் இருக்கு. நாம் எங்க ஆரம்பிச்சோம்? வருகுனே ஹஜருல் அஸ்வத். வருகுன் என்ற வார்த்தை காத்துனா ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூளை அப்படின்னா இன்னொரு பேர் அதற்கு இருக்கு, வருகுனுல் ஹிந்த். வருகுனுல் ஹிந்த் என்று சொன்னால் என்ன? அதுக்கு புரிஞ்சா இந்தியாவுடைய மூளை என்பதால் அந்த மூளையிலிருந்து நேரா அதனுடைய மகன் எங்கு வந்து ஒட்டுகிறது? இந்தியாவை வந்து தொடுக்கும். அதுக்கடுத்து அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூளைக்கு ருக்குனை யமனி என்று சொல்லப்படும். அதற்கு முன்னால் இப்ப ஹஜருல் அடுத்தது வந்து என்ன? ருக்குனை இராக்கி, ருக்குனை ஷாமி. இந்த 4 மூளைகளை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஹஜருல் அஸ்வத் மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் தான் முக்கியமான இடம், கபூலான இடம். காபாவுடைய வாசல் பகுதிக்கும் இந்த ஹஜருல் அஸ்வத் மூளைக்கு இடைப்பட்ட இடம் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் தான் நிற்க முடியும். அருமையாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூலையில நின்றுதான் கன்னத்தை இப்படி காபா ஷரீஃபை இப்படி தேய்த்து விட்டு இந்த பகுதியின் கன்னத்திலே கொடுத்து இப்படி தேய்த்து விட்டு அந்த விழுத்தத்தில் நெஞ்சை கொட்டி கொண்டு அல்லாஹ்வுக்கு அழுது வாசிவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்தில் உங்களில் யாருக்கு எந்த தேவை என்று நான் கேளுங்கள், நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி கேட்ட அந்த நிமிடத்துக்கு கிடைச்சு. அதனால வாய்ப்பு இருக்கிற பொழுது உம்ராவுடைய நியத்துல இஹ்ராம் ஆடை அணிந்திருக்கும் போது காபா ஷரீஃபை யார் ஒட்டிடாதீங்க, காபாவுடைய திரையை பிடிச்சிடாதீங்க, நறுமணத்தை நுகரக்கூடாது. சாதாரண நார்மலா இருக்கும். உம்ராவுடைய நியத்து இல்ல, இஹ்ராம் இல்ல, அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? நறுமணத்தை நுகரலாம், காபாவை தொடலாம், காபத்துல்லாஹ் ஷரீஃபை திரையையும் தொடலாம். உம்ராவுடைய நியத்தில் இருக்கும்போது அந்த வாசனையை தொடரும். இப்பொழுது காபத்துல்லாஹ் ஷரீஃபை ஆரம்பிச்சாச்சு. இந்த ஹஜருல் அஸ்வத் மூலையிலிருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் துஆ சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم إيمانا بك وتصديقا بكتابك ووفاء بعبدك واتباعا لسنة نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إني أسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. முதல் சுற்றில் ஓதக்கூடிய துஆ இந்த மாதிரி 7 சுற்றுகளிலும் 7 சுற்றுடைய துஆ. ஒவ்வொரு சுற்றுதை நான் துஆவை சொல்லி நீங்களும் துஆவை சேர்ந்து சொன்னா ஒவ்வொருக்கு தான் உம்ராவே முடியும். அதனால இதோட இதை சொல்லிட்டோம். அதை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மனனம் செய்ய முடியாவிட்டால் அந்த கிதாபுகளை கைகளில் வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே உம்ராவை செய்யுங்கள், தவாஃபை செய்யுங்கள். அதுவும் முடியாது இருக்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் 3 தடவை அல்லது 4 தடவை மூடாக்களிமாக ஓதிக்கொண்டே வாருங்கள். இப்பொழுது ஹஜருல் மொழின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அந்த திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால ருக்குனை யமனி வந்தனையும் இந்த துஆவை நிப்பாட்டி ஹஜருல் கண்ணுக்கு மூளையில் இருக்கக்கூடிய பகுதி
அந்த இடம் வந்து என்ன ஓதணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த துஆவை எல்லாரும் ஓதுவாங்க. 70,000 மலக்குகள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆமீன் சொல்கிறார். அந்த இடம் கபூலாகும். எத்தனையோ நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அதுக்கு நிறைய நபிமார்கள் அடக்கம். அந்த இடத்துக்கு நேர் கடைசியில் வலது வந்து பார்த்தீங்கன்னா சம்சம் கூட்டம் அந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆனா அடையாளம் எதுவுமே தெரியாது. சாதாரண குரோன் ஃப்ளோர் எப்படி மத்தாப்பு இருக்கிறோம் அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். அந்த இடத்தில் நான் சம்சம் கிணறும் இருக்கிறேன். பொழுது ஒரு சுற்று கொடுக்கிறான். இதே மாதிரி 7 தடவை சுற்றி முடிந்து ஒவ்வொரு தடவை வருகிற பொழுது அதில் முறையில இப்படி கையை தூக்கி அதில் கண்டுகிட்டு குற்றம் கொடுக்கணும். பக்கத்துக்கு போய் குற்றம் கொடுக்கணும். நமக்கு சாத்தியம் இருக்குதா? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்லிக் கொடுத்தபடி இஸ்திலாம் வேண்டா தூரத்தில் இருக்க அதுக்கு அதில் சொல்லுங்கல்ல 2 கைகளையும் இப்படி மேலே தூக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி இப்படி குற்றம் கொடுக்கணும். இப்படி குற்றம் கொடுத்து விட்டால் ஒரு சுற்று முடிச்சு. அப்படி ஒரு சுற்று முடியக்கூடிய நேரத்தில் தவாஃபுடைய தஸ்மீம் 7 மணிகள் மட்டும் இருக்கும் இல்லைங்களா? இதை நீங்க விரல்ல அப்படி போடுங்க. உங்களுக்கு சௌரியமான வரல ஒரு சுற்று முடிச்சுன்னா இது கொஞ்சம் இழுக்கணும். 1 இழுத்து விஜயத்தில் இருக்குதுங்க 6 இருக்கு. நிறைய பேர் சுத்தாங்க. இது இல்லைன்னு சொன்னாக்க எத்தனை சுற்றுன்னு கணக்கு வராது. 2வது சுற்று முடியும் போது இந்த 2வது வரலை இழுக்கணும். 2வது சுற்று 3வது சுற்று முடிந்ததுக்கு இந்த தவாஃபுடைய தஸ்மீம் பண்ணியா இப்போ 3 தஸ்மீம். இந்த மாதிரி 7 சுற்றுகள் ஒவ்வொரு சுற்றிலையும் இந்த இடத்தில் ரப்பனாத்தில் ஓதணும். ருக்குனை அதில் சுற்றுல இஸ்லாம் செய்யணும். 2 கைகளையும் மேலே தூக்கி பிஸ்மில்லாஹ் கொடுக்கணும். 7 சுற்று முடிந்தது. உம்ராவை ஆரம்பிக்கும் போது தவாஃப் செஞ்சிடணும். இப்பொழுது மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுக வேண்டும். எப்படிங்க 2 ரக்காத்து தொழுக வேண்டும்? எப்பொழுது சட்டம் வந்துச்சு? நிறைய பேர் கேட்டாங்க. யாரும் சொன்னா தவாஃப் செய்யணும். தவாஃப் செஞ்சு 7 சுற்று முடிஞ்சதுக்கு அடையாளமாக ஏதாவது வேண்டுமே. அப்போ உமர்வது எல்லாரும் சொல்லலாம். இந்த இடத்துல நாம 2 ரக்காத்து தொழுத என்ன முடிஞ்சதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல ஒரு அடையாளமாக இருக்குமே என்று கேட்ட பொழுது யோசித்து இருக்கிறார். அதாவது மண்ணிலே இவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் விண்ணிலே பேசுகிறார். ஆயத்தை இறங்குகிறான். என்கிற அந்த இடத்தில் நீங்கள் குழும் இடமாக ஆகுங்கள். மகாமி இப்ராஹிம் இருக்க அந்த ஹஜர் மூலைக்கும் அடுத்த மூலை இருக்கு. அந்த இடத்துல ஹிஜ்ரி இஸ்மாயில் அரைவட்ட வடிவத்தில் ஒரு சூழல் இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் இந்த பகுதிகளில் தான் அதில் சொல்லுது. இந்த மகாமி இப்ராஹிம் இருக்குது. தங்க கூட்டு மாதிரி போடப்பட்டிருக்கும். நிறைய பேர் அதை விட்டுவிட்டு அங்கு தொழுகிறோம் என்று நினைப்பார்கள். தொழுவதற்கு சாத்தியமே. ஏன் எதை தவாஃப் இருப்போம்? நாம் ருக்கு போனாலும் சுஜூது போனாலும் நம்மை சட்னி ஆக்கிடுவோம். நாம் அந்த இடத்துக்கு தொழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மத்தாப்புடைய பகுதியில எவ்வளவு தூரத்தில் நாம் நின்று தொழுதாலும் நம்முடைய தொழுகை அந்த இடத்தில் கபூலாகும். அதனால் தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிற நிம்மதியை செய்து கொள்ளுங்கள். இப்ப தவாஃப் முடிச்சுக்கலாம். மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத்துலாம் 2. 3வது விஷயம் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது, அடுத்து நம்ம துவாசத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கிறோம். நேரா சஃபா மர்வாவுக்கு போகணும். துவாசத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? சம்சம் நீரை வயிறு நிறைய குடிக்க வேண்டும். சம்சம் தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஉல் சம்சம லிமா ஷுரிப, எந்த நோக்கத்துக்காக வேண்டி சம்சம் நீர் அருந்தப்படுகிறதோ அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்றி தரப்படும். துஆ கபூலாகும். அதனால அந்த சம்சம் தண்ணீர் முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப பலம், ரொம்ப பலகீனம். ஏன் அதை வாயில வச்சு அவங்களால குடிக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தில் கல்வி நிஃபாக் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்கு நல்ல அற்புதமான வழி எது தெரியுமா? இந்த தண்ணியை குடிக்க புள்ள இறங்கணும், நிறைய குடிக்கணும். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, வயிறு நிறைய வயிறு மட்டும் தண்ணி ஒழிச்சுன்னா அடுத்து உள்ளுக்கு போற மாதிரி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா நாம எங்க போகணும்? சிறுநீர் கழிக்க வெளியில போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய உள்ளுக்குள்ள ஒரு நுழைஞ்சதுமே சப்தம் தண்ணி எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம நாட்டில் வந்துருக்கோம் குடிக்கிறது பட்டம் குடிச்சிடக்கூடாது. தவாஃப் குடிக்கிறோம், மகாமி இப்ராஹிம் சொல்லுகிறோம், அதுக்கடுத்த தண்ணி குடிக்கிறோம். குடிக்கும் போது நாம் என்ன நியத்தை வைக்கிறோமோ நம்ம ஊர்ல நிறைய பேர் அடுத்து
கையை பிடிச்சி அழுது துவா செய்யும். எங்க வீட்டில் நான் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த பிள்ளைக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகிருக்கு, என் பையனுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, நிறைய பேர் சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. அதையெல்லாம் இந்த இடத்துல கேட்பது போயிடும். நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா நமக்கு 100 பேர் முசாஃபிர் செஞ்சிருக்காங்க, 100 பேர் சொல்லி அனுப்பி எப்படி துவாக்கிறது? யாரெல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு புறப்படுற நேரத்துல யாரெல்லாம் என் கையை குடிச்சு எதற்காக நீ துவா செய்ய சொன்னாரோ அத்தனை பேருடைய நோக்கத்தையும் ரப்பே ரஹ்மானை நிறைவேற்றிக் கொடு என்று துவா செய்து விட்டாலும் அந்த அத்தனை பேரும் கிடைக்கும். அதனால சம்சம் தண்ணீர் குடிச்சு முடிச்சுங்களா? அருமைக்குரிய ஆசிரியரே, அது தண்ணீரை குடிப்பதற்கு ஒழுங்கு முறையை சொன்னதாகனால உலகத்தில் எந்த இடத்துக்கு தண்ணீர் குடித்தாலும் தலையில் ஒழுங்கி போடும், தலை திறந்து இருக்கக்கூடாது. அதே நின்று குடிக்கூடாது, உட்கார்ந்து தன்மை. வலது கையில் இடது கையில் குடிக்காம வலது கையில் குடிக்க. இந்த சட்டங்கள் அந்த இடத்தில் வராது. நின்ற நிலையில் தலை திறந்த நிலையில் சட்டத்தை குடிக்க வேண்டும். அதுல சில பேருக்கு 40 நாள் அங்க தங்க போறீங்க, அதுல போட்டு வாட்டர் அதை குடிச்சிருங்க. சில பேருக்கு அது ஒத்துருந்தா அது குடிக்கலாம். அந்த இடத்துல நாட் போட்டு வாட்டர் எழுதியிருக்காங்க, ஐஸ் கட்டி போடாத தண்ணி. அந்த தண்ணி எவ்வளவு வேண்டாம் எடுத்து குடிக்கலாம். நான் ஒரு சபதம் எடுத்துக்கணும், யாரா கொஞ்சமான வந்துட்டு போறேன், 40 நாள் பல லட்சம் செலவழிச்சு போறேன், திருப்பி வர்ற வரைக்கும் யாரா இந்த சப்தம் தண்ணீரை குடிச்சுட்டே இருவேன். சப்தம் தண்ணி உள்ள வச்ச நரகத்தில் நெருப்பு அங்கே அக்வா வாட்டர், கோழி வாட்டர். அந்த அக்வா வாட்டர் 10 ரூபா 5 ரியால் 2 ரியால் கொடுத்து வாங்கி குடிக்கிறதா நமக்கு இருக்கும். அந்த காசுக்கு இந்த சப்தம் தண்ணி எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு ஆணிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டது. ஆனா பாட்டில் பெரிய பெரிய பாட்டில் எப்பவுமே வச்சுக்கணும். தாத்தா வர்ற வரைக்கும் நான் சப்தம் தண்ணி குடிக்க பாக்கியத்தா அப்படிங்கிற சப்தம் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். வரும்போது 5 லிட்டர் கிடைக்குமா? திருட்டுத்தன்மை நிறைய பாட்டில் குடிச்சு பெட்டிகள் வச்சாலும் 5 லிட்டர் எடுப்பீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி ஊர்ல வந்து சொட்டு சொட்டாதான் தண்ணி விட முடியும். அதனால அருமைக்குரிய ஆசிரியர்களே, நீங்க போயிட்டு திருப்பி வர்றவரை சப்தம் தண்ணியை கூட வேற குடிக்க மாட்டேன் என்கிற சபதத்தை எடுப்போமா? எடுக்கணும். அந்த தண்ணீரை குடிக்கணும். எப்பொழுது உம்ராவில தவாஃப் முடிஞ்சு மகாம் இப்ராஹிம்ல கொடுத்துட்டோம், அதுக்கு அடுத்தது தண்ணியை குடிச்சாச்சு. பாட்டி எடுத்து பாருங்க, சஃபா மர்வா இதை சொல்லி குடிச்சு என்னுடைய வாங்க முடியும். அருமைக்குரியவர்களே, சஃபா மர்வாவுக்கு போய் இங்கே 7 சுத்து சுத்துற மாதிரி தான் இந்த தவாஃபுடைய தஸ்பீஹை கை வச்சுங்க. அங்க சஃபாவிலிருந்து புறப்பட்டு மர்வாவுக்கு வரும்போது ஒன்றை இறக்கிக் கொள்ளுங்கள் இல்லையா? அதுக்கடுத்து மர்வாவுக்கு சஃபாவுக்கு தான் 2 இறங்கிருக்கேன். வயசானவங்களுக்கெல்லாம் நடக்க முடியாதங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க அங்க வீல் சேர் வச்சிருப்பாங்க. எலக்ட்ரிக் வெயிட் மாதிரியே இருக்கும். அங்க ஆள் கூட வருவாங்க, வண்டி தள்ளிட்டு வரவங்க இருப்பாங்க. 50 ரியால் கேட்பாங்க, அது 100 ரியால் 150 ரியால் கொடுப்பாங்க. அந்த காசு கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் யாரெல்லாம் அந்த பணத்தை கட்டியும் என்ன செய்யலாம், அந்த வீல் சேருக்கு போகலாம். இந்த சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடுவதற்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், காபா எங்க இருக்கு அந்த திரும்பி எல்லாம் காபாவை பார்த்த நிலையில நாங்க தவாஃப் ஆருக்கு என்ன நினைக்கணும்? அல்லாஹும்ம இன்னி உரீது அன் தவாஃப சபஅத் அஷ்வாத் லில்லாஹி தஆலா ஃபயஸ்ர் ஹாதி ஃபதக்கபர. தவாஃப் செய்ய போறேன் யா அல்லாஹ், 7 சுத்து போறேன் அப்படின்னு சொல்லி ஏசாக்கு சொல்றவங்க. அதே மாதிரி நாம காபா தெரியும் அந்த இடத்துக்கு பார்த்து ஒரு துவா செய்யணும். துவா செஞ்சு இந்த நியத்தை சொல்றோம். என்ன நியத்து? அல்லாஹும்ம இன்னி உரீது அஸ்ஸபைன ஸஃபா வல் மர்வா சபஅத் அஷ்வாத் லில்லாஹி தஆலா ஃபயஸ்ர் ஹாதி ஃபதக்கபர மின்னி. யா அல்லாஹ், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடுவதற்கு நான் நியத்து செய்கிறேன். இந்த அமலை எனக்கு லேசாக்கி இந்த அமலை கபூல் செய்யவே அப்பாவை பார்த்து துவா செஞ்சுட்டு நாம் இப்படி திரும்பி இங்க மூல சஃபாவுக்கு தான் அந்த கடைசி 8 வந்து வருவாங்க. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போகும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கடைசி வரைக்கும் இங்க லைட் டூப்லைட் எரியுற மாதிரி அந்த திரை லைட் எடுத்துக்கும். அந்த இடத்துக்கு போய் மீலை அகவரை என்று சொல்வார்கள், மயிலை அகவரை என்று சொல்வார்கள். பச்சை பசுமையா இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் வந்தா மட்டும் ஆண்களுக்கு மட்டும் கடமை, கொஞ்சம் ஓடுவதை போல ஓட வேண்டும். எல்லாரும் ஓடுவோம், நாம ஓடுவோம். பெண்களுக்கு ஓடுவது அவசியம் இல்லை. ஏன் நினைச்சு பாருங்க, எதற்காக வேண்டி ஓடுகிறோம்? மர்வாவுக்கு மத்தியில அதுல ஆதரமையாக ஒரு 5000 வருஷம் ஒரு சுண்ண காலம் கூட இல்லைங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால ஆதரமையா என்ன சொன்னா, பச்சை குளத்தை இஸ்மாயில் இஸ்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தம் கிணறுக்கு பக்கத்துல போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பசியில குடிக்கிறாங்க. தன்னிடத்திலிருந்து அமுதூட்டுவதற்கு பாடுவதற்கு வழி இல்லை. என்ன உடம்பு அப்படி எடுப்பாகி போயிருக்கிறது, சாப்பிட்டே பல நாட்கள் ஆகிவிட்டது. இந்த ஆதரமையா என்ன செய்யறாங்கன்னா,
அந்த மல்லா சபாபடைய உயரத்துல ஏறி இன்னைக்கு எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. மலைக்கு மேலே ஏறி எங்கேயாவது பாக்குறாங்க, எங்காவது ஒரு பயணம் கொண்டு வருதா, யாராவது வர்றாங்களா, அப்பா அவங்களுக்கு தண்ணி இருக்கும் வாங்கி குடிக்காது நினைச்சா ஒரு மனிதர் அங்கிருந்து இறங்கி ஒழுங்கி போட்டாங்க. இங்க ஒரு மருவா மலை உயர்ந்து பார்க்கிற யாரும் இல்ல, திரும்ப இறங்கிட்டான். இப்படியாக பல நேரம் ஓடுறாங்க. ஓடிய இடத்தின் பெயர் தான் அன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன அருமையான கல், பல வளர்க்கக்கூடிய கல், அந்த கால வச்சு ஓடுறாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாம் ஏசியா இருக்கு. ஆந்திராமையார ஓடக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா வெறும் பாதை கல்ல உள்ள யாரும் நடக்க முடியாது, ஓட முடியாது, அந்த இடத்துல ஓடணும். அப்ப எவ்வளவு கடுமையாக இருக்கணும். வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெண்களுக்கு ஏன் அங்க ஓட வேண்டிய தேவைன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராமையார் கியாமத்து நாள் வரை இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சேர்த்து ஆந்திராமையார் ஓடுகின்றார் என்று சொல்றாங்க. எவ்வளவு இந்த ஆதரமையால் கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு போது ஏதோ ஒரு நீர் மூட்டு வெளியே வந்திருப்பதை போல குளம் வருவதற்கான சத்தம் கேட்டது என்று பார்க்கிறார்கள். ஆதரமையார் எந்த இடத்துல இஸ்மாயிலை போட்டு வந்தாங்களோ அந்த இஸ்மாயில் சந்திரனுக்கு நேரம் தண்ணி எடுக்கிறார். வாயில வச்சு பார்த்தா அவ்வளவு சுவர். அப்ப அந்த நேரத்துல வயிறார குடித்தார்கள், தன் கட்சியிலும் வந்த இஸ்மாயிலுக்கும் கொடுத்தார்கள். அந்த இடத்தில் ஜம்சம் என்கிற வார்த்தையை ஆதரமையா சொன்னதால் அதிசயப்பட்டு சொல்லுகிறார். அன்றைக்கு வந்து ஆதரமையா இந்த இடத்தை போட்டு பார்த்து தண்ணியை நின்று போதும் போதும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாவிட்டால் அந்த தண்ணி இன்னைக்கு உலகம் கொடுக்க சொல்றாங்க. எல்லாருடைய குடும்பத்தை கொண்டு அற்புதமான நீர் ஒழுங்கி இருக்கிறேன். அப்ப ஆதர அம்மையார் ஓடி அந்த இடத்திற்கான சஃபா மர்வா புறப்பட்டும் பொழுதும் அருமைக்குரிய ஆதிமார்களே தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டோம், மக்காவை 2 கால் தொழுதுட்டோம், 3வது தண்ணி குடிச்சிருக்கோம், 4வது சஃபா மர்வாவை ஓடி முடிச்சுட்டோம். 5வது ஒரு கடமை இருக்கு, என்ன என்பதை சொல்லுங்கள். எல்லாரும் வெளியில வந்ததுக்கு பின்னால அந்த இடத்தை தலைமுடியை எடுக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபாக்களும் கேட்கிறாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, உம்ராவை முடிச்சுட்டு வெளியிட்டு தான் முதல்ல மொட்டை அடிக்கிறாங்க. சாபாக்கள் சொல்றதை கேட்ட யாரும் சூழலாம் மொட்டை அடிக்கணுமா? ஏன் முடிய கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட என்ன, கட் பண்ண என்ன, அது போடுமா? சல்லல்லாஹு அல்லாஹும்ம மர்ஹமி அல்லாஹும்ம மர்ஹமி வஹல்லி ரோஸ் சல்லல்லாஹு செய்றாங்க. யார் தலையை வடுவடு முடி எடுத்து ஹல்க செஞ்சு எடுக்கிறார்கள், மொட்டை அடிக்கிறார்கள், யார் அவர்களுக்கு ரஹ்மத் செய். அடுத்து இன்னொரு சார் யார் சார் முடிய குறைச்சிக்கலாமா? 2வது கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன அதே வார்த்தை ரசூல் 2வது சொன்னாங்க. மீண்டும் கேட்டாங்க. 3வது தடவை கேட்டவர் அல்லாஹ் மர்ஹமி வஹல்லி யார் தலையை முழுக்க மொட்டை அடித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்து வாசினார். ஹதீஸ் எதை காட்டுனா மொட்டை அடிப்பதும் கூடும், முடியை குறைத்துக் கொள்வதும் கூடும், சிறப்பியது வடிவது மொட்டை எடுக்கிறது. அரண்ட மோசமான ஒரு செயல் நடக்க, அந்த செயல் நாம் யாரும் எழுதி கொடுக்கூடாது. நிறைய பேர் செய்யறாங்க, அதை தடுக்க முடியாத ஒரு சூழல். என்ன தெரியுங்களா? சபாபரோட முடிய முடிஞ்சு 5 இடத்துல முடியை கொஞ்சம் கட்டுருச்சு, அந்த இடத்துல இருக்க குப்பைக்காக வைக்கப்பட்டு தொட்டியில் ஒற்றைப்படியே போடுறாங்க. அது எவ்வளவு பற்றி புனிதமான இடம், ஹரம்லவா காபாலவா நபிசல்லல்லாஹு வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல போய் நம்ம தலைமுடி எடுத்து அந்த இடத்துல போடலாம். அது ஒழுங்கீடு சொல்ல போனா ஒழுக்க குறைவு. அந்த ஒழுங்கீடத்தை ஒழுங்கு குறைவை நாம் எந்த காலமும் செய்து விடக்கூடாது. வெளியில வந்தா நாம தங்கக்கூடிய அந்த லாட்ஜ் எப்படி கொடுத்து போற அந்த வழியில் வரும்போது நம்பிக்கை செலவுகள் இருக்கு. அசதியார் சம்சதியார் அப்படி சொல்லி போட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. பால்சரியார் தசரியார் பத்திராரியார் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. யாரும் ஒருத்தர் கூப்பிட்டு நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம், 5 ரியால் தர்றோம், 10 ரியால் தர்றோம், ஒட்டியல் சொல்லியா அப்படின்னு சொன்னா நம்ம லாட்ஜுக்கு பக்கத்துல வசதியான இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு அடிச்சோம். எவனோ 5 ரூபாய்க்கு கூப்பிடுறாங்க இருக்காக வேண்டி ஆதிகளுக்கு கூட குடும்பத்தாரோட கூட விட்டுட்டு இவரு மட்டும் போயிட்டேன்னா இவருக்கு தேர்தலுக்கு 1 மணி நேரம், அவங்க இவங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு 2-3 மணி நேரம் போயிடும். அதனால நாம தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அந்த மொட்டை அடிப்பதை முயற்சிக்கும். மொட்டை அடித்து நாம் குளித்து விட்டால் அது வந்து வெளிப்படுத்திடும். அருமைக்குரிய ஆதிமாக்களுக்கு முக்கியமான செய்தி, இந்த ஆண்களுக்கு இருக்கிற எஹராமுடையதை போல பெண்களுக்கு கிடையாது. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுல முகத்தை மறைக்க கூடாது, அவ்வளவுதான். கையை மறைக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் வெளியில் தெரிகிறார், வேறு எதுவும் இல்லை. ஆண்களுக்கு தலை திறந்திருக்க வேண்டும், தலை மூடக்கூடாது.
இல்லைங்களா? ஹஜ்ஜுடைய சட்டங்கள் வருகிற போது அதனுடைய சட்டங்கள் என்ன அரபா முஸ்தலிஃபாவுல அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் எனக்கு பின்னால் பேசுறதுக்கு அதற்கு பேசுவார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு பல தடவை படித்து படித்து பார்த்து சத்தியங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அந்த புக்கள் இப்படி இருக்கு, இந்த புக்கள் இப்படி இருக்கு போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற அத்தலா பசாதா பெயரும் நாம் ஒரே ஒரு வழிகாட்டி புக்க வச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அமல்களை ஃபாலோ செய்து விட்டால் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய அமலை கபூல் செய்வார். கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருந்தாலும் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டு அருமைக்குரிய ஆட்சிகளே, நீங்கள் காபாவை பார்த்து துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தை மறக்காமல் எங்களுக்கும் துவா செய்யுங்கள். எல்லாம் அந்த ரஹ்மான் உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஒரு தௌஃபீகை எல்லா காலங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்துடுவானாக என கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.